Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போர்டில் எழுதிருக்க கொஷினை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் சம், அதாவது இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த கிளாஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரல் மேக்ஸ். ஓகேவா? ஜென்ரல் மேக்ஸில் இது வந்து எங்கே இருக்குன்னா வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 122 எக்ஸாம்பிள் 3.39. ஓகேவா? திரும்பி சொல்கிறேன், பேஜ் நம்பர் 122 எக்ஸாம்பிள் 3.39. இது ரிப்பீட்டட் கொஷின். சரியா? நான் இது வந்து எப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன், அப்படி இது ஈஸியாக எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ஸ்டெப் விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, வாங்க நம்ம டாபிக் உள்ளே போகலாம். இந்த சம்மை நான் ஈஸியாக எப்படி சொல்லித்தரேன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நமக்கு இது தெரியறதுக்கு வந்து ஒரு 4-5 பேசிக் ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும். ஓகேவா? அதாவது என்ன ஃபார்முலாஸ்னால் நான் வந்து இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் போட. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஃபஸ்ட், அதாவது எல்ஹெச்எஸ் பார்ட்டை எடுக்க போகிறோம். cos A ப்ளஸ் cos B ப்ளஸ் cos C ஈக்குவல் டு, நமக்கு வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா cos A ப்ளஸ் cos B, அதாவது வந்து ஏதாவது 2 நம்பர் cos ஆட் பண்ணிங்கன்னா cos A ப்ளஸ் cos B வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதை நீ எப்படி எழுதலாம்னா 2 of cos A plus B by 2 cos A minus B by 2 இப்படி நீங்கள் எழுதலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட் டேர்மை மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த இதுக்கு பதிலாக 2 cos A plus B by 2 cos A minus B by 2 இது கூட, சரியா, இதோட சேர்த்து ப்ளஸ்ஸையும் எழுதணும். இந்த ப்ளஸ் C by 2வையும் சேர்த்து நீங்கள் எழுதணும், ப்ளஸ் cos Cயையும் சேர்த்து எழுதணும். சரியா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக எழுது. சரியா? ப்ளஸ் cos C. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ண போகிறோம். A ப்ளஸ் B ப்ளஸ் C இஸ் ஈக்குவல் டு பை. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு நோட் எடுத்து சைட் பை சைடு அப்படியே எழுதிட்டே வந்துடுங்க. ஏன்னா நான் ரப் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ல, ஸோ அதனால் நீங்கள் சைட் பை சைடு எழுதிட்டே வந்துடுங்க. சரியா? இப்போது இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A ப்ளஸ் B ப்ளஸ் Cயை எடுத்துக்க போகிறோம் ஈக்குவல் டு பை. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு இங்கே என்ன இருக்குது, A ப்ளஸ் B டிவைடட் பை 2 தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், A ப்ளஸ் B டிவைடட் பை 2 ப்ளஸ் C பை 2 ஈக்குவல் டு பை பை 2ன்னு எழுதலாமா? அடுத்த ஸ்டெப்பில் இது அந்த பக்கம் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ என்ன ஆகும், மைனஸ் ஆகிடும். ஸோ இது என்ன ஆகும், A ப்ளஸ் B by 2, இதெல்லாம் நீங்கள் சைடில் எழுதிக்கோங்க, சம்மில் எழுதுங்க, பெருசாக லென்த்தியாக போகும். சரியா? ஈக்குவல் டு பை பை 2 மைனஸ் C by 2. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த A ப்ளஸ் B by 2க்கு பதிலாக பை பை 2 மைனஸ் C by 2 நம்ம எழுத போகிறோம். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோன்னா டூ காஸ் pi by 2 minus C by 2 cos, இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், A by 2 minus B by 2 plus as usual cos C அப்படியே வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? நமக்கு ஃபார்முலா தெரியுமா, cos 90 minus theta என்னது, pi by 2 90 அர்த்தம். ஏன்னா பையோட வேல்யூ 180 by 2 90. ஸோ cos 90 minus theta என்ன ஃபார்முலா, நமக்கு ஒரு டேப்லெட் கொண்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ cos 90 மைனஸ் தீட்டா வந்து sin தீட்டா. இங்கே தீட்டா இருக்க இடத்துல C by 2 இருக்கு. புரிஞ்சுச்சா? ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதிடுங்க. ப்ளஸ் cos C. புரிஞ்சுச்சா? இது
இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இந்த cos c-க்கு நம்ம half angle identity யூஸ் பண்ண போறோம். சரியா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் cos 2a ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நான் a க்கு பதிலா இங்க c எடுத்துக்கிறேன். ஓகேவா? cos 2a ஃபார்முலா என்னது? in terms of sin ல எழுதும்போது என்ன வரும்? 1 minus 2 sin square c. கரெக்ட்டா? இதுதான் நமக்கு ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து ரஃப் காலம்ல நீங்க எழுதிக்கோங்க. நான் அகைன் சொல்றேன், இது ரஃப் காலம்ல எழுதிக்கோங்க. இதெல்லாம் ஃபேர் காப்பி. ஓகேவா? இப்போ நான் எழுத போறது நீங்க ரஃப்ல தான் எழுதுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நமக்கு என்ன தேவை? cos c வேணும். நான் a எடுத்து c எழுதிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேவா? மற்ற எல்லாமே அப்படியே எழுதணும். இங்க இருக்க 2-வை எடுத்துட்டேன். ஸோ இங்க 2-வை ரிமூவ் பண்ணதால இங்க 2-வை வந்து டிவைட் பண்ணனால இங்கேயும் 2 என்ன பண்ண போறோம்? ஆங்கிளை மட்டும் டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இது ரஃப் காலம். சரியா? ரஃப் காலம் பாக்ஸ் பண்ணிருக்கேன், அதெல்லாம் சைட்ல எழுதுங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த cos c-க்கு பதிலா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. சரியா? 2 sin c by 2 cos a by 2 minus b by 2 plus 1 minus 2 sin square c by 2. புரிஞ்சுச்சா? இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பாருங்க, இதுலயும் இது இருக்கு. இங்க -2 sin c by 2, இங்க -2 sin square c by 2. ஓகேவா? இது ரெண்டுத்துலயும் என்ன பண்ணலாம், நம்ம 2 sin square c sin c by 2 வெளிய எடுக்கலாம். 2 sin c by 2 எடுக்கலாம். இங்க 2 sin c by 2 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் வந்து -sin c by 2 மட்டும் தான் வரும். கரெக்ட்டா? சோ என்ன பண்ண போறோம்னா ரெண்டு டேர்ம், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம்ல. சோ என்ன பண்ண போறோம்னா ரெண்டு டேர்ம்ல இருந்தும் 2 sin c by 2 வெளிய எடுக்க போறோம். இங்க sin c by 2 வெளிய எடுத்தீங்கன்னா cos a by 2 minus b by 2. இது மட்டும் தான் இங்க வரும். இந்த +1 வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த +1 லாஸ்ட்ல அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மைனஸ் தான் எடுக்க போறோம். கரெக்ட்டா? சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 sin c by 2 வெளிய எடுத்துட்டோம். சோ என்ன ஆகும்னா -sin c by 2 மட்டும் தான் வரும். வெளிய +1 போடணும். ஏனா +1ல இருந்து நம்ம என்ன பண்ணல, 2 sin c by 2 நம்ம எடுக்கல. இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்ம்ல இருந்து நம்ம எடுத்துறோம். +1ல இருந்து நம்ம அந்த டேர்ம் எடுக்கல. சோ இந்த டேர்மை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் +1 போடுங்க. இல்லனா ஃப்ரண்ட்ல +1 போட்டுருங்க. ஃப்ரண்ட்ல இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1+ ன்னு ஆரம்பிச்சிருங்க. சரியா? சோ அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த வெளிய இருக்கிறது அப்படியே இருக்கணும். இப்போ உள்ள இருக்கிற c by 2, ஓகேவா? உள்ள இருக்கிற c by 2 நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சைனை வந்து cos-ஆ மாத்த போறோம். புரிஞ்சுச்சா? இங்க இப்போ cos இருக்கு, இங்க ஒரு sin இருக்கு. சோ இத என்ன பண்ண போறோம், நம்ம cos-ஆ மாத்த போறோம். நான் இங்க நம்ம இப்போ என்ன பண்ணனும், இங்க cos-ஆ வந்து எப்படி எழுதணும், cos 90 - θ வை sin θ ன்னு எழுதணும். கரெக்ட்டா? அப்ப நம்ம ரிவர்ஸ் ஆர்டர் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ரிவர்ஸ் ஆர்டர் யூஸ் பண்ண போறோம். என்ன யூஸ் பண்ண போறோம்னா sin c by 2 க்கு பதிலா cos pi by 2 minus c by 2 ன்னு எடுக்க போறோம். இந்த சைடு இது யூஸ் பண்ணல, இது மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? 2 sin c by 2 cos a by 2 minus b by 2 minus sin of cos என்ன நம்ம ரிவர்ஸ் எழுத போறோம். sin c by 2 பதிலா cos pi by 2 minus c by 2 ன்னு எழுத போறோம். கரெக்ட்டா? pi by 2 minus c by 2. அந்த +1 எப்பவுமே மறக்க கூடாது, +1 போடணும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறோம், அடுத்த ஸ்டெப் இப்போ இந்த டேர்முக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், a by 2 plus b by 2. கரெக்ட்டா? இந்த டேர்முக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், a by 2 plus b by 2 ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? சோ என்ன பண்ண போறோம்னா மத்த எல்லாமே அப்படியே தான் காப்பி பண்ண போறோம். சோ cos a by 2 அந்த +1 மறக்காதீங்க. minus cos pi by 2 minus c by 2 பதிலா என்ன பண்ணுவோம், a by 2 plus b by 2 ன்னு எழுத போறோம். +1 மறக்க வேண்டாம், +1 நீங்க கூட எழுதிக்கோங்க, இல்லனா ஃப்ரண்ட்ல எழுதிருங்க பெஸ்ட். சரியா? +1 தென் இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா நமக்கு இதோட ஃபார்முலா தெரியும். அதாவது cos a minus b minus cos a plus b. ஓகேவா? நான் அதை இங்க தெளிவா இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு.
எப்படின்னா இப்போ பாருங்க cos a minus b minus cos a plus b. எல்லாருக்குமே தெரியும் இதோட ஃபார்முலா என்னன்னு. இதோட ஃபார்முலா என்ன? cos a cos b minus sin a sin b. கரெக்டா? சாரி, இங்க பிளஸ், காஸ்ல மைனஸ் வந்து இங்க பிளஸ். இன்னொன்று இது என்ன கொடுத்துறாங்க, நல்லா மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ cos a minus b ஃபார்முலா என்ன? cos a cos b minus sin a sin b. அதாவது வந்து நம்ம cos ஃபார்முலால இங்க மைனஸ் வந்துச்சுன்னா இங்க பிளஸ் ஆயிடும், இங்க பிளஸ் வந்துச்சுன்னா இங்க மைனஸ் ஆயிடும் cos ஃபார்முலால. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மைனஸை த்ரூ அவுட்டா மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன ஆகும், இது ரெண்டு பிளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆயிடும், இங்க பிளஸ் இருக்கும். அப்போ 2 sin a sin b. இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன். ஸோ நமக்கு இங்க a க்கு பதிலா a/2 இருக்கு, b க்கு பதிலா b/2 இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இது எப்படி எழுதலாம், இந்த சம்ம இந்த இதுவை வந்து 2 sin c/2 என்ன பண்ணலாம், 2 இந்த டேர்முக்கு பதிலா, அதாவது cos a minus b cos a plus b க்கு பதிலா 2 sin a sin b இருக்கு. ஸோ இங்க a க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு, a/2 இருக்கு, b க்கு பதிலா b/2 இருக்கு. ஸோ 2 into இந்த 2 வரக்கூடாது, 2 into sin a/2 sin b/2 plus 1 மறக்காம ஆரம்பிச்சுக்கோ. ஓகேவா? இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். 1 plus 2 into மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. ஸோ 2 into 2 இது கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த 2 வந்து வேரியபிள் 2, இது ஆங்கிள் டிவைடிங் 2. ஓகேவா? ஸோ 4 sin a/2 sin b/2 sin c/2. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நான் பாக்ஸ் போட்டுருக்கேன், திரும்பி சொல்கிறேன், பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் ரஃப் காலம் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு சம் வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த LHS வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யூன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? யூன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். sin a/2 sin b/2 sin c/2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதே ஸ்டெப் ரிவர்ஸ் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், sin a sin b க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்டெப் கொஞ்சம் ஆல்டர் பண்ண போறோம். sin a sin b நமக்கு இருக்கு, இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக மாற்ற போறோம். சரியா? இதை என்ன பண்ண போறோம்னா, sin a sin b வந்து இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுத போறோம், இந்த டேர்ம் நெக்ஸ்ட் எழுத போறோம். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு மைனஸ் வரும், ரிவர்ஸ்ல எழுத போறோம். ஓகேவா? அதாவது cos a minus a plus b minus cos a minus b. ஓகேவா? இல்லனா இதே ஸ்டெப்ல நம்ம எழுதுவோம். இந்த இப்போ sin a sin b பதிலா நம்ம என்ன எழுதலாம், இப்போ நம்ம இத ரிவர்ஸ்ல எழுத போறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, sin இந்த sin c/2 அப்படியே வச்சுக்க போறோம், இத மட்டும் மாத்த போறோம். ஓகேவா? சோ என்ன பண்ணலாம், 2 நமக்கு இங்க 2 இல்ல, கரெக்ட்டா? அப்ப 1/2. சோ cos a minus b a/2 minus b/2 minus cos a/2 plus b/2 into sin c/2. புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே பண்ணல, இந்த sin a sin a cos sin b க்கு பதிலா நான் இந்த டேர்ம் எழுதிருக்கேன். அதாவது இங்க a க்கு பதிலா a/2 இருக்கு, b க்கு பதிலா b/2 இருக்கு. புரிஞ்சுச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது ரெண்டுக்கு வந்து மைனஸை வெளியே காமனா எடுக்க போறோம். மைனஸ், இந்த மைனஸை வெளியே எடுக்க போறோம். மைனஸ் 1/2 cos மைனஸ் வெளியே எடுத்து இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த டேர்ம் செகண்ட் போயிடும். கரெக்ட்டா? சோ a plus b/2 minus cos a minus b/2 into sin c/2. புரிஞ்சுச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த கொடுத்துருக்க given இருக்குல, ஃபர்ஸ்ட் சம் given யூஸ் பண்ணோம், அதே மாதிரி செகண்ட் சம்க்கு யூஸ் பண்ண போறோம். அந்த c க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சம் யூஸ் பண்ணால a/2 a plus b/2 a plus b plus c/2 ரெண்டு பக்கமா 2 ஆல் டிவைட் பண்ணிட்டு c a plus b/2 க்கு பதிலா pi/2 minus c/2 எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க எடுக்க போறோம். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, -1/2
cos a plus b by 2 minus cos a minus b by 2. இப்போ சைனுக்கு பதிலாக என்ன sin c by 2 பதிலாக என்ன பண்ணோம்னா sin of pi by 2 minus a plus b by 2. அதாவது c by 2 இந்த கொடுத்துருக்கு இந்த இதுல தான் என்ன பண்ண போறோம்னா a plus b plus c equal to pi. So a plus b plus c ரெண்டு பக்கம் 2 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவை c by 2 மட்டும் தான். கரெக்ட்டா? So pi by 2 minus a plus b by 2. இது ரஃப் காலம். சரியா? இப்போ சொல்லுங்க. sin 90 minus theta ஃபார்முலா என்னது? cos theta. கரெக்ட்டா? So minus 1 by 2 cos a plus b by 2 minus cos a minus b by 2 into cos a plus b by 2. கரெக்ட்டா? So நம்ம இது என்ன பண்ண போறோம்னா இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் நமக்கு வந்து ட்ரிக்கியா இருக்கும். இதோட வேல்யூ என்னது u. கரெக்ட்டா? சோ நமக்கு இங்க 2 இருக்கு. இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. கரெக்ட்டா? இது ரெண்டு ஒரே டேர்ம், இது மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. சோ இங்க 2 இருக்கு. 2 என்ன பண்ண போறோம்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ 2u is equal to minus cos a plus b by 2. ஓகேவா? minus cos a minus b by 2 into cos a plus b by 2. கரெக்ட்டா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த cos-ஐ உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? மல்டிப்ளை cos minus ஃபர்ஸ்ட் cos மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? சோ cos a plus b by 2 cos a plus b by 2. அப்ப என்ன வரும்? cos square a plus b by 2 minus cos a minus b by 2 cos a plus b by 2. ஓகே, இப்போ அடுத்து மைனஸை மல்டிப்ளை பண்ணணும். minus cos square a plus b by 2 plus cos a minus b by 2 cos a plus b by 2. இங்க 2u இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? இதுல இருக்க எல்லா டேர்ம்ஸுமே இந்த பக்கம் எடுத்துட்டு வர போறோம். சரியா? சோ 2u plus cos square a plus b by 2 plus plus இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும்ல. சோ minus cos a minus b by 2 cos a plus b by 2 equal to 0. எல்லா டேர்ம் இந்த பக்கம் இருந்தா equal to 0 ஆயிடும். சரியா? இது என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு நீங்களே பார்த்து சொல்லுங்க. இங்க வந்து cos a plus b இருக்கு, இங்கேயும் cos a plus b இருக்கு. இந்த 2u வந்து இந்த பக்கம் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு வந்து இதோட வேல்யூ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்கு. அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் நான் வேணா உங்களுக்கு ரீரைட் பண்ணி காமிக்கிறேன். cos square a plus b by 2 minus cos a minus b by 2 cos a plus b by 2 plus 2u. எப்படி இருக்கு? இங்க ஒரு டைம் இருக்கு cos a plus b by 2, இங்க 2 டைம்ஸ் இருக்கு, இங்க 1 டைம் இருக்கு, எதுவுமே இல்ல. சோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் cos square a plus b by 2. cos of a plus b by 2. இந்த ஃபார்மேட்ல நமக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு டிட்டர்மினன்ட் அதாவது டிஸ்கிரிமினன்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டிஸ்கிரிமினன்ட் என்னதுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு b² - 4ac கண்டுபிடிப்போம். கரெக்ட்டா? சரியா? இதுல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் cos a plus b by 2 வந்து நமக்கு வந்து ரியல் நம்பர். எதனால ரியல் நம்பர் நம்ம சொல்றோம்? பாருங்க, பை வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ பைன்றது வந்து ஒரு ரியல் நம்பர் 180. சோ அது கண்டிப்பா அதோட மொத்த வேல்யூமே நமக்கு என்னதான் இருக்கும்? ரியல் நம்பரா தான் இருக்கும்.
ஸோ ரியல் நம்பரோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட டிஸ்கிரிமினன்ட் எப்போவுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ இப்போ இதில் பி என்னன்னு பார்ப்போம். நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸோட வேல்யூ என்னது? cos a ப்ளஸ் b பை 2. இங்கே முன்னாடி நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஏயோட வேல்யூ ஆப்வியஸாக நமக்கு 1 ஆயிடும். இப்போ b என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸ்ன்றது cos a ப்ளஸ் b பை 2. இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸோட சேர்த்து எடுக்கணும் நீங்கள். சரியா? மைனஸ் பியோட வேல்யூ வந்து மைனஸ் cos a மைனஸ் b பை 2. புரிஞ்சுச்சா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ சியோட வேல்யூ கான்ஸ்டன்ட். இங்கே சியோட வேல்யூ 2u. புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ நம்ம எழுத போகிறோம். மைனஸ் cos a மைனஸ் b பை 2 the whole square b square. ஓகேவா? மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 2u which is greater than or equal to 0. மைனஸ் வந்து ஈவன் பவரில் இருந்துச்சு, நமக்கு என்ன வரும்? ப்ளஸ் 1 ஆயிடும். ஸோ cos a மைனஸ் b cos ஸ்கொயர் a மைனஸ் b பை 2 ஏன்னா ஸ்கொயர் வந்து மாறிடும். மைனஸ் 8u is greater than or equal to 0. கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆகும் நமக்குன்னா cos ஸ்கொயர் a by 2 a minus b by 2 is greater than or equal to 8u. கரெக்டா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா என்ன பண்ண போறோம்னா த்ரூ அவுட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ யூவோட வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வேல்யூ இப்போ என்ன பண்ண த்ரூ அவுட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை இது பண்ண போகிறோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுத போகிறோம். அதாவது எப்படி எழுத போகிறோம்னா யூ ஓகேவா? யூவோட வேல்யூ ஷுட் பி லைஸ் ஃப்ரம் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் ஒன்று எழுதிக்கலாம். டிவைட் பண்ணிடுங்க முதல்ல. ஸோ 1/8 cos square a minus b by 2 greater than or equal to u. இந்த ஸ்டெப் எழுதிருங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இதை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம்னா u is less than or equal to cos square 1/8 cos square a minus b by 2. ஸோ cos ஸ்கொயர் ஆப்வியஸாக உங்களோட சைன் வேல்யூவும் சரி காஸ் வேல்யூவும் சரி மேக்ஸிமம் உங்களுக்கு 1 தான் வரும். கண்டிப்பாக விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் உங்களுக்கு 1 தான் வரும். இப்போ 1 வந்தாலுமே உங்களுக்கு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1/8. கரெக்டா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? தேர்ஃபோர் உங்களோட u வேல்யூ எங்கே இருக்குது? இப்போ வந்து இதை விட்டுருங்க. நமக்கு ஆப்வியஸாக இது இல்லைன்னா இங்கே இப்படியே எழுதிக்கோங்க. u வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8 since cos theta less than or equal to less than or equal to 1 for all thetas. ஓகேவா? cos வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ எல்லா வேல்யூட்டாக்கும் அதனால நம்ம இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ யூவோட நம்ம ஸ்டார்டிங் அசம்ஷன் யூவோட என்ன எடுத்தோம்? இந்த LHS எடுத்தோம். ஸோ sin a by 2 sin b by 2 sin c by 2 is less than or equal to 1/8. proof பண்ணிட்டோமா செகண்ட் ஒன்? ஸோ தேர்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 1 2 நம்ம ப்ரூஃப் பண்ணிருக்கோம் தெரியுமா? அதை கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? தேர்ட் ஒன்னை எழுத போறோம். சரியா? தேர்ட் ஒன் என்ன பண்ணுவோம்? ஃப்ரம் 1 and 2. 1ல என்ன இருக்கு? cos a plus cos b plus cos c. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்க தேர்ட் சப்டிவிஷனில் இது. ஸோ ஃபஸ்ட் அதுதான் cos a plus cos b plus cos c is equal to 1 plus 4 sin a by 2 cos a b by sin b by 2 sin c by 2. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சோம். sin a by 2 sin b by 2 sin c by 2 is less than or equal to 1/8.
அப்போ என்ன ஆகும் cos A plus cos B plus cos C இந்த டேர்முக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் less than or equal to 1 by 8 எழுத போகிறோம். ஸோ equal to will change it as less than or equal to 1 plus 4 into 1 by 8. இந்த வேல்யூனா 4 அங்கே இருக்குது, அந்த வேல்யூக்கு பதிலாக இதில் எழுதுறோம். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 plus 1 by 2 plus cos C. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம cos A plus cos B plus cos C is less than or equal to LCM எடுத்தீங்கன்னா 3/2 வந்துரும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கான இங்க முன்னாடி இருக்கிறது வேணும்ல. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஸ்டெப்பை எடுக்க போறோம். அது ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணோம் தெரியுமா, அதை தான் எடுத்துருப்போம். ஓகேவா? அதுக்கு cos A plus cos B plus cos C equal to 1 plus 4 sin A by 2 sin B by 2 sin C by 2. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், as usual நம்ம cos சொன்ன மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். சைனோட வேல்யூ மேக்ஸிமம் உங்களுக்கு 1 தான் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், கிரேட்டர் தென் 1. ஏன்னா 1 ப்ளஸ்ன்னு இருக்கு, கண்டிப்பாக நமக்கு 1 இருந்தால் இந்த எந்த வேல்யூ வேணால் வரலாம், கண்டிப்பாக கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த சைனோட வேல்யூ 0வா இருந்தால் கூட, சாரி சைனோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 ஆட் ஆயிரும், கண்டிப்பாக அது 5 ஆயிரும், which is greater than 1. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், cos A plus cos B plus cos C என்ன பண்ணலாம், டைரக்டாக greater than 1 எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்க. ஸோ 1 இப்படி ரிவர்ஸில் படிங்க, 1 less than, ஸோ என்ன பண்ண, therefore 1 less than cos A plus cos B plus cos C less than, இப்போ நமக்கு என்ன less than or equal to 3/2 நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ which is we have to prove it as third subdivision. இப்படி தான் நீங்கள் இந்த சம் போடணும். இது நான் நடத்துறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். புரியலனா எந்த ஸ்டெப் புரியல அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறைய போடுறேன், நீங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இதில் சப்போஸ் எனக்கு இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து எனக்கு இந்த சம் எனக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு உங்கள் எக்ஸசைஸ் நம்பர், எந்த கிளாஸு, பேஜ் நம்பர் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.